ஐயா ஐயா எஸ்பி வராருங்க. ஏய் யாரு? எந்த எஸ்பி? ராகவன். பழைய ராகவன். ஆமா, இங்க எதுக்கு தெரியாதுங்க. இதோ வந்துட்டே இருக்காருங்க. வந்துட்டாருல. சரி, வேற ஒன்றும் இல்லைங்க, இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சரி, போறோம். என் பேரு ராகவன். தெரியும், எஸ்பி. 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். வாங்க. அது பரவாயில்ல, வாங்க. என்கிட்ட சர்ச் வாரண்ட்டோ அரெஸ்ட் வாரண்ட்டோ இல்லை. இந்த வீட்டுக்கு வர்றவங்க யாரும் வாரண்ட்டோட வர்றதில்ல. இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன தேடணுமோ இன்ஸ்பெக்ட் பண்ணணுமோ தாராளமாக செஞ்சுங்க. நான் போலீஸ் அதிகாரியா வரல, வேலு நாயக்கர்ட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். உட்காருங்க. இல்லை நீங்கள் மேலே உட்காரு, நான் அப்படித்தான். உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். போ போ சொல். என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். தெரியும். அந்த கல்யாணம் இப்ப நடக்காது. அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஆண்டவா. அடிச்சு துவைச்ச துணி மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. என்ன நடந்துச்சு? நீ ஒரு போலீஸ்காரன் பொண்ணுமா, தைரியமா வளரணும்னு நான் தான் அவளுக்கு சொல்லிக் கொடு. ராத்திரி பகல்னு பார்க்காத, துணிச்சலா வெளியே போகணும்னு நான் தான் அவளுக்கு கத்துக் கொடுத்தேன். நேத்து ராத்திரி வெளியே போன, துணி வாங்க போன, கிழிச்சு போட்ட கந்தல் துணியா வீட்டுக்கு வந்த 4 பசங்க, பெரிய இடத்து பசங்க, வெட்ட வெளியில என் பொண்ண. ஆண்டவா, என்னங்க நீங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு? போலீஸ் முழுசா உங்க கையில இருக்கு. ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி முதுகுல ஒட்டக்க வேண்டாமா? கம்நாட்டி பசங்க யாருன்னு கண்டுபிடிச்சேன், ஆனா உதைக்க முடியல, உள்ள தள்ள முடியல. மந்திரி பிள்ளைங்க, கேடு கட்ட மந்திரி புள்ள. வேற எவனாவது இருந்தா செதில் செதிலா வெட்டி நேரம் அடையாளம் தெரியாம ஆக்கியிருப்பேன். ஐஜி கிட்ட சொல்லி பார்த்தேன். இதுக்கு சாட்சியங்கள் இருக்கான்னு கேட்டார். இல்ல. உனக்கு சொத்து பத்து இருக்கான்னு கேட்டார். அதுவும் இல்ல. அவங்களுக்கு நிறைய பணபலம் இருக்கு, வாய்ஸ் இருக்கு. இந்த கேஸ ஒண்ணு இல்லாம அடிச்சிருவாங்க, அதனால விட்டுருன்னு சொன்னார். விட முடியலையே. என் பொண்ணாச்சே எப்படி விட முடியும்? என் குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் என்னால விட முடியலையே. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ உங்ககிட்ட நான் ஓடி வந்திருக்கேன். உங்க துக்கம் எனக்கு புரியுது. இது துக்கம் மட்டும் இல்ல நாயக்கரே, அந்த பசங்க நானும் பொண்ணு பெற்றவன் தான். நான் பாத்துக்கிறேன். நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது. புறப்படும். நான் பாத்துக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வரேன். நீங்க அடிச்சு போட்ட பையன் உயிரோட தான் இருக்கான். ஆனா அவன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு. வாழ்க்கை அவன் கந்தலா கிடக்க போறா. உங்களுக்கு சந்தோஷம் தானே? சாரு என்ன பாத்துருச்சு. உங்களை மட்டும் பார்க்கல, உங்க மிருகத்தனோ காட்டுத்தனோ எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரு அப்பாவி பையனை நடு ரோட்ல. இல்லம்மா, அவன் தப்பு பண்ண அதனால வாங்கி கட்டிக்கிட்டான். தப்பு தீர்மானம் பண்றதுக்கு நீங்க யாரு?
உங்களுக்கு என்ன அதிகாரம்? சாருமா, நீ விஷயம் புரியாம பேசுற. அந்த போலீஸ் ஆபீசர் வந்து என்ன? அப்பா ஒண்ணு சொல்லுங்கப்பா. உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கடவுளா? பின்ன நீங்க யாரு? எது தப்பு எது சரின்னு பார்த்து தண்டனை கொடுக்க? ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க? வாக்கு கொடுத்துட்டாமா. யாருக்கு? ஆ? என்ன மாதிரி ஒரு தகப்பனுக்கு. பரவாயில்லையே, இந்த மாதிரி ஈவ இறக்கம் இல்லாம ஒருத்தனை ரத்தத்துல மிதக்க விடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க இல்ல? அவன் தப்பு பண்ணிட்டாமா, பெரிய தப்பு. இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் இருக்கட்டுமே. தண்டிக்க நீங்க யாரு? தப்பு பண்ண பாத்துக்க போலீஸ் இருக்கு, தண்டிக்க கோர்ட் இருக்கு. அவங்க கிட்ட விட்டுருங்களே. உங்களுக்கு ஏன் இது? நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்ட பேசுற. நாங்க அப்படி இல்லை. சோத்துக்கு திண்டாடணும். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல. அதனால்தான் எங்களால கோர்ட்டு போலீஸ்ன்னு நினைக்க முடியல. திருப்பி அடிச்சாதான் அடியில இருந்து தப்பிக்க முடியும். கட்டி அடிச்சாதான் உயிரோட இருக்க முடியும். அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன். அப்போ என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யலாமா? எனக்கு இன்னைக்கு செல்வா அந்த பையன் அடிச்சது தப்புன்னு படுது. அவரை திரும்பி அடிக்கிறது தான் சரின்னு படுது. நம்ம கிட்ட இருந்ததா விடுங்க நாய்க்கிறேன். சர்மா, ஏன்பா என்ன அடிச்சீங்க? ஏன்பா அடிச்சீங்க? சொல்லுங்க, ஏன்பா என்ன அடிச்சீங்க? இல்லம்மா, செல்வாவை நீ கையை நீட்டி ஆடி. தப்புன்னு பட்டுச்சுல? எனக்கு சரின்னு பட்டது, உங்களுக்கு தப்புன்னு பட்டுச்சுல? உங்களுக்கு சரின்னு படுறது ஊருக்கெல்லாம் அநியாயம்னு படுது. தப்புதான். இல்ல, என்ன அடிச்சது தப்பு இல்லப்பா. மத்தவங்க எல்லாரையும் அடிக்கிறீங்க பாருங்க, அதான் தப்பு. என்ன பண்ண சொல்ற? விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா. செத்துருவாமா, விட்டா செத்துருவேன். அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களாப்பா? நிறுத்தவே மாட்டீங்களா? நிறுத்துறேன். ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த சொல். யாரு? எல்லாரும். யாரு? கூலி ஜாஸ்தி கேட்ட ஒரு யூனியன் லீடர். அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு அடுத்த நாள் மடையில குத்தி இன்னும் நான் பார். அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழமை அவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொன்னுட்டு தற்கொலைன்னு சொன்னா பார். அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். கோணியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில புல்டோசரை விட்டு அடிச்சான் பார் ஒரு சேட் கம்நாட்டை. அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். உங்க அம்மாவை நடுராத்திரில சுட்டு கொன்னா பார். அவன் நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நாங்க என்ன வேணும் நான் செய்யறோம். வேற வழி இல்லடா கண்ணா. நெஞ்ச தட்டு சொல்லுங்க, நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணல? தப்பு இல்லம்மா. 4 பேர் சாப்பிட விடவும்னா எதுவுமே தப்பு இல்ல. 4 பேர் சாப்பிடுறதுக்கு ஒருத்தரை கொன்ன பரவாயில்லையப்பா? சாரு, உனக்கு புரியல. புரியல, புரிய வேண்டாம். புரிஞ்சுக்க ஆசை கூட படல. விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. செல்வா, அவரை போ சொல்லுங்க. அவரை கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. அவரை போ
நாயக்கரே நான் போ பார்த்துக்கிறேன் சொல்லுங்க. எல்லாம் சரியாயிடும் நீங்க போங்க நீங்க போங்க நாயக்கரே போங்க